உள்ளது. திருமண மண்டபம், சமுதாய கூடம், தங்கும் விடுதிகள், விருந்தினர் இல்லம் ஆகிய இடங்களில் வெளியாட்கள் யாரேனும் தங்கியிருக்கிறார்களா என கண்டறியப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. நாளை மாலை 6 மணிக்கு மேல் பொதுக்கூட்டத்தையோ ஊர்வலத்தையோ யாரும் ஒருங்கிணைக்கவோ நடத்தவோ பங்கேற்கவோ கூடாது என்றும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. தொலைக்காட்சி, ரேடியோ, சமூக வலைதளங்கள், குறுஞ்செய்தி வாயிலாகவும் பரப்புரை செய்யக்கூடாது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்களை ஈர்க்கும் வகையில் எந்த ஒரு இசை நிகழ்ச்சி, பொழுதுபோக்கு நிகழ்ச்சியும் நடத்தக்கூடாது என்றும், தேர்தல் பரப்புரைக்கான நேரம் முடிந்த பின்னர் பரப்புரையை மேற்கொண்டால் 2 ஆண்டுகள் சிறை அல்லது அபராதம் விதிக்கப்படும் என்றும் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. வாக்காளர்களை வாக்குச்சாவடிக்கு அழைத்து வர வேட்பாளர்கள் வாகனங்களை ஏற்பாடு செய்து கொடுக்க கூடாது என்றும் தேர்தல் ஆணையம் அறிவுறுத்தியுள்ளது. வாக்குச்சாவடி மையங்களில் பயன்படுத்தப்படும் அழியாத மை, பேனா, பென்சில் உள்ளிட்ட தளவாட சாமான்களை பேக்கிங் செய்யும் பணி புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குப்பதிவு வரும் 19ஆம் தேதி நடைபெறவுள்ளது. நாளை மாலை 6 மணியோடு பிரச்சாரம் முடிவடைய இருப்பதால் அரசியல் கட்சியினர் அனல் பறக்கும் பரப்புரையில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் புதுக்கோட்டை தாலுகா அலுவலகத்தில் வாக்குப்பதிவு மையங்களில் வாக்குச்சாவடி அலுவலர்கள் பயன்படுத்தக்கூடிய அழியாத மை, பேனா, பென்சில் உள்ளிட்ட உபகரணங்களை பேக் செய்யும் பணி நடைபெற்று வருகிறது. அதேபோன்று அந்தந்த சட்டமன்ற தொகுதி தாலுகா அலுவலகங்களில் வாக்குச்சாவடிகளில் பயன்படுத்தக்கூடிய தளவாட பொருட்களை பேக்கிங் செய்யும் பணிகளும் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. அரசியல் சாசனம் இல்லாமல் இருந்திருந்தால் தான் பிரதமராகவே ஆகியிருக்க முடியாது என்று பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பீகார் மாநிலம் கயாவில் நடைபெற்ற பாஜக பரப்புரை கூட்டத்தில் பேசிய பிரதமர் மோடி, மாநிலத்தில் ராஷ்டிரிய ஜனதா தளம் கட்சி பல ஆண்டுகள் ஆட்சி செய்திருக்கும் நிலையில் தங்களது ஆட்சி காலத்தில் செயல்படுத்தப்பட்ட வளர்ச்சி திட்டங்கள் குறித்து பேச அவர்கள் தயாரா என்று சவால் விடுத்தார். வரும் தேர்தலில் 400 இடங்களுக்கு மேல் பாஜக வெற்றி பெற்றால் அரசியல் சாசனத்தையே மாற்றிவிடுவார்கள் என்று லாலு பிரசாத் விமர்சித்தது குறித்து பேசிய பிரதமர் மோடி, அரசியல் சாசனத்தை வடிவமைத்தவர்கள் அனைவரும் சனாதனத்தை பின்பற்றியவர்கள் என்று கூறினார். தன்னாலோ அல்லது பாஜகவோ மட்டுமின்றி வேறு யாராலும் அரசியல் சாசனத்தை மாற்ற முடியாது என்றும் திட்டவட்டமாக தெரிவித்தார். சனாதன தர்மத்தை டெங்கு, மலேரியாவோடு ஒப்பிட்டு பேசியவர்கள் ஒரு தொகுதியில் கூட வெற்றி பெற தகுதியற்றவர்கள் என்று இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கும் திமுகவை மறைமுகமாக சாடிய பிரதமர் இந்த தேர்தலில் அவர்களை தண்டிக்க வேண்டும் என்றும் கேட்டுக்கொண்டார். மேலும் அரசியல் சாசனத்தை வைத்து அரசியல் செய்து வருவதாக எதிர்க்கட்சிகள் மீது குற்றம் சாட்டிய பிரதமர், அரசியல் சாசனம் இல்லாமல் இருந்திருந்தால் பின்தங்கிய குடும்பத்தில் பிறந்த தான் பிரதமராகவே ஆகியிருக்க முடியாது என்றும் தெரிவித்தார்.